இப்ப நான் சொல்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நடுராத்திரி ஹைவேஸ் ஓரமா இருக்கிற தனியான வீடுகள்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறவங்களை எழுப்பி கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே பார்க்காம ஒரு இரும்பு ராடால அவங்களை அடிச்சு கொன்னுட்டு அந்த வீட்டுல இருக்கிற நகை பணத்தை சுருட்டிக்கிட்டு ஒரு கும்பல் இருந்தா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கும் போதே கொலை நடங்குதுல. இப்ப நான் இதை சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு படத்தோட விஷுவல் தான் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அதான் தீரன் அதிகாரம் 1. அந்த படம் ஒன்னும் கற்பனை கதை கிடையாது, அதுக்குள்ள ஒரு உண்மை சம்பவமும் இருக்குது. இன்னைக்கு நம்ம அந்த படத்துல காமிக்காத அந்த கும்பலோட உண்மையான கதையை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு கண்டிப்பா ஒரு சப்ஸ்கிரைபுமே பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு சீக்ரெட் ஷேடோ வேர்ல்டு. தீரன் அதிகாரம் படத்துல வர மாதிரி தான் அந்த கேங் எப்படி கொள்ளையடிப்பாங்கன்னா, ஹைவேஸ் ஓரமா இருக்கிற தனியா இருக்கிற வீடுகள்ல அந்த கேங் முதல்ல நோட்டை விடுவாங்க. அப்ப ராத்திரி நேரம் லாரிய ஹைவேஸ் ஓரமா நிறுத்திக்கிட்டு அந்த கேங்கும் அந்த வீட்டுக்கு ஏதோ ஹெல்ப் கேக்குற மாதிரி, ஐயா ஐயா கதவை திறங்கயா, எங்களுக்கு அடிபட்டிருக்கு, போலீஸ்க்கு கால் பண்ணுங்கயா அப்படின்னு கதவை தட்டி பரிதாபமா கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். அப்ப யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆகிருச்சு, ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு கதவை திறந்தா ஒரு பெரிய இரும்பு ராடால கதவை திறக்கிறவங்கள மண்டையிலேயே அடிச்சு ஒரே அடியா கொன்னுடுவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்கிற நகை பணத்தை சுருட்டிக்கிட்டு அவங்க எந்த லாரியில வந்தாங்களோ அதே லாரியில போயிடுவாங்களாம். அப்ப இந்த கொடூரமான கேங் இந்தியா முழுக்க, குறிப்பா சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஹைவேஸ்ல தான் ரொம்பவே கொள்ளையடிச்சிருக்காங்க. அதனாலேயே ராத்திரி நேரத்துல யாரு வந்து கதவை தட்டினாலும் திறக்காம உள்ளுக்குள்ள பயந்துகிட்டு தான் இருந்தாங்களாம். அப்படி தமிழ்நாட்டு மக்களை பதற வச்ச அந்த ரத்த காட்டேரி கும்பலோட பேரு தான் பவாரியா கேங். இப்போ இந்த பவாரியா கேங்கோட ஆரிஜினை பத்தி பார்க்கலாமா? இந்த பவாரியா அப்படிங்கிறவங்க நார்த் இந்தியால, குறிப்பா ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் மாதிரியான இடங்கள்ல வாழ்ற ஒரு பழங்குடி சமூகத்தை சார்ந்தவங்க தான் இவங்க. ஆரம்ப காலத்துல இவங்க காட்டுக்குள்ள விலங்குகளை வேட்டையாடிதான் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. இவங்களோட மொழியில பவார் அப்படின்னா சுருக்கு கயிறு அப்படின்னா அர்த்தம். அதாவது மிருகங்களை வலை விரிச்சு சுருக்கு கயிறு போட்டு பிடிக்கிறதுல இந்த மக்கள் ரொம்பவே எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இவங்களுக்கு பவாரியா அப்படின்ற பேருமே வந்துச்சு. இவங்களோட ஆரிஜினை பத்தி பார்த்துட்டோம். இவங்க எதனால இவ்வளவு கொடூரமான மிருகங்களா மாறினாங்கன்றத பார்க்கலாமா? பவாரியா மக்கள் ஆரம்பத்துல இருந்தே கிரைம் பண்றவங்க கிடையாது. இவங்க காட்டுக்குள்ள விலங்குகளை வேட்டையாடி வந்துகிட்டு இருக்கும் போதுதான் பிரிட்டிஷ்காரவங்க நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க பண்ண ஒரு பெரிய தப்புனாலதான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பா பிற்காலத்துல மாறிச்சு. அந்த தப்பு என்னதுன்னா, 1871ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் குற்ற பரம்பரை சட்டம் அப்படிங்கிற ஒரு கொடூரமான சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது சில குறிப்பிட்ட மக்கள்களை அவங்க பிறக்கும் போதே குற்றவாளிகள் அப்படின்னு முத்திர குத்துனாங்க. அந்த சில சமூக மக்கள்ல தான் பவாரிய சமூக மக்களும் இருந்தாங்க. அதனால அவங்கள ஊருக்குள்ளேயும் சேர்க்க மாட்டாங்க, காட்டுக்குள்ளேயே நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் அரசாங்கமும் அந்த இனத்தை மொத்தமாவே ஒடுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமூக மக்களோட மொத்த வாழ்வாதாரமே பறிப்போச்சு. பசி, வறுமை, சமூக ஒதுக்கீடு இது எல்லாமே சேர்ந்து பல தலைமுறைகளா அவங்கள உண்மையான குற்றவாளியாகவே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு இருந்துச்சு. காலப்போக்குல திருடுறதும் கொள்ளையடிக்கிறதுமா இருந்தது அவங்களோட வாழ்வியல் முறையவே முழுசா மாத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்ப இந்த மாதிரி அந்த சமூக மக்கள் இப்படி கொடூரமானவங்களா மாறிக்கிட்டு வராங்கன்றதை யாருமே கண்டுக்காம இருந்துகிட்டு இருக்கும் போது 1995ல தமிழ்நாட்டுக்குள்ள அந்த மக்களோட முதல் என்ட்ரி இருந்துச்சு. நார்த் இந்தியால இருந்து எப்படி இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்றதை கேட்டீங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆகிடுவீங்க. இங்கதான் அவங்களோட பெரிய மாஸ்டர் பிளானே இருக்குது. பல பவாரிய மக்கள் லாரி டிரைவராகவும் கிளீனராகவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நார்த்ல இருந்து சவுத் இந்தியாக்கு, அதாவது குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களுக்கு சரக்கு ஏத்திக்கிட்டு வர்றதுதான் அவங்களோட முக்கியமான வேலையா இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி லாரியில சரக்கு ஏத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது பகல் நேரத்துல நேஷனல் ஹைவே ஓரமா இருக்கிற சில வீடுகளை நோட்டை விட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அதாவது பாக்குறதுக்கே ரொம்ப பணக்கார வீடா இருக்கும்ல, அந்த மாதிரியான வீடுகள்ல. அப்ப இவங்க 1995ல இருந்து 2005 வரை மொத்தமா 24 சம்பவங்கள் பண்ணிருக்காங்க. அந்த 24 சம்பவமும் ஒரே பேட்டர்னா இருந்தாலும் ரொம்பவே கொடூரமான சம்பவங்களா இருந்திருக்கும். அதுவும் அந்த 24வது சம்பவம் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹைலைட்டான சம்பவம். அந்த 24 சம்பவங்கள்ல இப்போ முதல் சம்பவம் எப்ப பண்ணாங்கன்னா 1995ல ஜூன் 7ஆம் தேதி தான் அவங்களோட முதல் சம்பவத்தை பண்ணிருக்காங்க. இது வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் வளஜாப்பேட்டையில தான் நடந்திருக்கு. நார்த்ல இருந்து வந்த கேங் ஹைவே ஓரமா லாரியை நிறுத்திக்கிட்டு ஒரு வசதியான வீட்டையும் நோட்டமிட்டாங்க. அப்படி நோட்டமிட்டு நடுராத்திரி போய் அந்த வீட்டுக்கு கதவையும் தட்டிருக்காங்க. கதவை திறந்த உடனே எந்த நவீன ஆயுதத்தையும் பயன்படுத்தாம ஒரு பெரிய இரும்பு ராடை வச்சு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை அடிச்சு கொண்டு இருக்காங்க. அதாவது அந்த வீட்டுல மொத்தம் 4 பேர் இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தவங்க ஸ்பாட் அவுட், மிச்சம்
3 பேத்துக்குமே பயங்கரமான காயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அன்னைக்கு மட்டும் அந்த வீட்டுல 50,000 ரூபாய் மதிப்புள்ள பணம் நகையில இருந்திருக்கு. அது மொத்தமாவே சுருட்டி கொண்டு போயிருக்கானுங்க. ரெண்டாவது சம்பவம் 1996ல. இந்த முறை எங்கன்னா அதே வளச்சாப்பேட்டையில தான் நடந்திருக்கு. போலீஸ் முதல் சம்பவத்துல நடந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி அடுத்த வருஷமே அதே ஸ்டைல்ல மறுபடியும் ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அப்ப இது தமிழ்நாடு போலீஸ்க்கே நேரடியா விடுக்கப்பட்ட சவால்னு எடுத்துக்கிட்டு ஒட்டுமொத்த போலீஸ் போர்ஸும் ஹைவே ஓரமா காவலுக்கு இருந்துகிட்டு இருந்தாங்க. யார் அவனுங்க, எதுக்காக கொள்ளையடிச்சுட்டு போறானுங்க, எப்படி தப்பிச்சு போறானுங்க அப்படின்னு ஒண்ணுமே தெரியாம. அப்ப அடுத்த 3வது சம்பவம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்டா 4 வருஷம் கழிச்சு 2001ல தான் நடந்திருக்கு. இது கோயம்புத்தூர் மாவட்டம் அவினாசில தான் நடந்திருக்கு. அதே வருஷத்துல தர்மபுரி மற்றும் சேலம் மாவட்டத்துல அடுத்தடுத்தான கொள்ளைகளை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. அதுவும் அந்த கேங்கோட எந்த ஸ்டைலுமே மாறல. அதே இரும்பு ராடை வச்சு ஒரே அடியா அடிச்சு கொன்னுட்டு தான் அந்த வீட்டுல இருக்கிற பணத்தையும் நகையும் தூக்கிட்டு போயிருக்கானுங்க. அப்ப 2002ல மட்டும் மொத்தமா 8 சம்பவங்களை பண்ணிருக்கானுங்க. இதுல 6 வீடுகள் கோயம்புத்தூர், ஈரோடு அந்த மாதிரி மேற்கு மாவட்டங்களையும், மிச்ச 2 வீடுகள் சென்னை அவுட்டர்ல டார்கெட் பண்ணி வழக்கம் போல அவங்க எப்படி கொள்ளையடிப்பாங்களோ அதே மாதிரி கொன்னுட்டு கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ அப்படியே அந்த கேங்கோட அட்டூழியம் தாங்க முடியாம இரவுல தங்குறதுக்கே தமிழ்நாடு மக்கள் பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த கேங்கோட 24வது சம்பவம் தான் இருக்கிறதுலயே ரொம்ப கொடூரமான சம்பவம். அதுவும் போட்டதை ஒரு ஹை ப்ரொஃபைலான ஆளை தான் போட்டிருக்கானுங்க. 2005 ஜனவரி 9ஆம் தேதி கும்மிடிப்பூண்டில இருக்கிற ஒரு பெரிய பங்களா வீட்டை அவங்க நோட்டை விட்டுருக்கானுங்க. அந்த பங்களா வீடு யாரோடதுன்னா அப்போ ரூலிங்ல இருந்த ஏடிஎம்கேவோட எம்எல்ஏவோட வீடு. அவரோட பேரு சுதர்சனம். அப்போ அன்னைக்கு நைட் அந்த கேங் அந்த எம்எல்ஏவோட வீட்டு உடைச்சு உள்ள புகுறும் போது கொஞ்சம் அப்கிரேடா தான் புகுந்திருக்கானுங்க. ஏன்னா இப்ப அவங்க கையில இரும்பு ராடோட சேர்த்து ஒரு நாட்டு துப்பாக்கியும் இருந்திருக்கு. அப்போ சகல ஆயுதங்களும் அவங்க கையில இருந்துகிட்டு இருக்கும் போது அப்போ இந்த மாதிரி நம்ம வீட்டை கொள்ளையடிக்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச சுதர்சனும் அவரு தற்காப்புக்காக அவருமே ஒரு பிஸ்டலை வச்சிருக்காரு. இப்போ அதை எடுத்து ஷூட் பண்ணலான்றதுக்குள்ள நாட்டு துப்பாக்கியை வச்சு அந்த கேங் அந்த எம்எல்ஏவை போட்டு தள்ளிடுறாங்க. அப்ப அந்த வீட்டுல எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லவா வேணும். அவர் எம்எல்ஏவா இருக்கிறதுனால பல லட்சங்களை அந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே வலிச்சு தொடச்சி எடுத்துட்டு போயிருக்கானுங்க. அப்ப இந்த நியூஸ் தமிழ்நாடு முழுக்க இல்லாம இந்தியா முழுக்கவே பரவுது. ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கே இந்த நிலைமைனா சாதாரண மக்கள் நாங்கெல்லாம் எங்க போவோம் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசாங்கமே ஆடி போயிருச்சு. இதுக்கு மேல தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மொத்த பேத்துக்கும் இது பெரிய இடுக்காவே மாறிச்சு. அப்போ தமிழ்நாட்டை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேரடியாகவே உத்தரவிட்டாங்க. இந்த சம்பவத்தை பண்ண தமிழ்நாட்டு போலீஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் டீமை நான் உருவாக்கி அந்த கொள்ளை கும்பலை நான் புடிச்சு காட்டுறேன் அப்படின்னு. அப்போ அந்த ஸ்பெஷல் போலீஸ் டீமுக்கு தலைவராக தான் ஐஜி SR ஜாங்கிட்டும் பொறுப்பேற்றாரு. அவருக்கு உதவியா காஞ்சிபுரம் எஸ்பியும் கூட சேர்ந்தாரு. கூடவே டிஎஸ்பி அப்துல் காதருமே சேர்ந்து அந்த டீம் ரொம்ப பவர்ஃபுல்லான டீமாகவும் மாறினாங்க. என்னதான் ரொம்ப பவரான டீமா இருந்தாலும் கொள்ளையடிச்சது யாரு, என்ன மொழி பேசுவாங்க, எந்த ஊர்ல இருக்காங்க அப்படின்ட்டு ஒண்ணுமே தெரியாம தான் அந்த ஆபரேஷனையும் ஆரம்பிச்சாங்க. அப்ப ஜாங்கிட் சார் அந்த எம்எல்ஏ வீட்டுக்கும் வராரு. அந்த வீட்டை சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போது கொள்ளைக்காரனுங்க எந்த தடையமும் விட்டுட்டு போகல அப்படின்னு ரொம்பவே டென்ஷன்ல இருந்துகிட்டு இருக்காரு. அப்ப 2005 தானே. அந்த காலகட்டத்துல சிசிடிவி கேமராவும் அவ்வளவா இல்ல. போன் டவரை வச்சு லொகேஷனை ட்ராக் பண்ற அந்த தொழில்நுட்பமும் அப்ப கிடையாது. இருட்டுக்குள்ள ஒரு கருப்பு பூனையை தேடுற மாதிரி தான் அப்போ அவரோட கேஸ் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப எப்படா இந்த கேஸை நம்ம சால்வ் பண்ண போறோம்ட்டு அந்த போலீஸ் ஆபீசரும் ரொம்ப தலையை பிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் இருட்டுக்குள்ள இருக்கிற பூனை அதோட கண்ணுல வெளிச்சம் தெரியற மாதிரி அந்த போலீஸ் ஆபீசருக்கும் ஒரு பொறி தட்டி இருக்கு. அதாவது அந்த கேங் பண்ண சம்பவத்தோட முந்தைய ஃபைல்ஸ் எல்லாம் புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதுதான் அது எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரிய வந்திருக்கு. இரும்பு ராட வச்சு அடிக்கிற விதமும் கதவை உடைக்கிற விதமும் அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிற ஆட்களை அடிக்கிற விதமும் எல்லாம் ஒன்னா இருக்குது. அப்ப இது நம்ம ஊர்ல இருக்கிற லோக்கல் கேங் யாருமே பண்ணல, வெளியூர்ல இருந்து வந்த ஒரு ப்ரொஃபஷனல் கேங் தான் இதெல்லாம் பண்ணிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு போலீஸ் ஆபீசரும் பல நாட்கள் தேடிக்கிட்டு இருந்திருக்கானுங்க யாராச்சும் சிக்கிறானுங்களா அப்படின்னு. அப்பதான் அந்த எம்எல்ஏ வீட்டுல கொள்ளையடிக்கும் போது ஒருத்தன் பண்ண ஒரு சின்ன தப்புனால போலீஸ் ஆபீசருக்கு ஒரு க்ளூவுமே மாட்டுச்சு. அதுதான் ஒருத்தனோட கைரேகை மாட்டிருக்கு. இப்போ அந்த கைரேகைய ஒட்டுமொத்த இந்தியால இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்குமே அனுப்பி இது உங்க ஸ்டேஷன்ல இருக்கிற அக்யூஸ்டோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ண சொல்லிருக்காங்க. அப்போ பல வாரங்கள் தேடினதுக்கு அப்புறம் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஆக்ரா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பழைய கைரேகையோட எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்ப யார் அந்த அக்யூஸ்ட், அவனோட டீடைல் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த அக்யூஸ்டோட பேரு ஓமா பவாரியா அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அவ ஒண்ணு சாதாரண ஆள்லாம் கிடையாது. இந்தியாவையே நடுங்க வச்ச பவாரியா கேங்கோட ஒட்டுமொத்த மூளை தான் அந்த ஆளு. அப்பதான் ஆளை கண்டுபிடிச்சாச்சு, போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு கேட்டா இங்கதான் இன்னொரு பிரச்சனையும் ஆரம்பிச்சது. அவனுங்களுக்குன்னு ஒரு பர்மனண்டான அட்ரஸே கிடையாது. அவனுங்க கிட்ட போனும் கிடையாது. இன்னைக்கு ஒரு ஊரு நாளைக்கு ஒரு
மாநிலம் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த கொடூரமான கூட்டத்தை அவனுங்களோட ஏரியாக்கே போய், அதாவது நார்த் இந்தியாக்கே டைரக்டா போயிட்டு எப்படி வேட்டையாட போறோம் அப்படின்னு ஜாங்கிட் சாரும் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் நார்த் இந்தியால இருக்கிற உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானாக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்போ போய் பார்க்கும்போதுதான் போன நம்ம போலீஸுக்கு பயங்கரமான ஷாக்கும் காத்து கொண்டு இருந்துச்சு. அதான் அந்த பவாரியா கேங் தங்கி கொண்டு இருந்த அந்த கிராமம் ஒரு சாதாரணமான கிராமம் கிடையாது. அது குற்றவாளிகளோட ஒரு கோட்டையாவே இருந்துகிட்டு இருந்துச்சான். ஊருக்குள்ள எந்த ஒரு புது ஆட்கள் போனாலும் அவங்களுக்கு உடனடியா கண்டுபிடிச்சிருவாங்களாம். ஏன் லோக்கல் போலீஸ் அந்த கிராமத்துக்குள்ள போக பயப்படுவாங்களாம். ஒருவேளை தப்பி தவறி போலீஸ் ஜீப்போ அந்த ஊருக்குள்ள போச்சுன்னா அந்த ஊர் மக்களே போலீஸ கல்லால அடிச்சு துரத்துவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பவாரியா மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இடம் அவ்வளவு டேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை தெரிஞ்ச நம்ம போலீஸும் இன்னொரு பிளானும் போட்டாங்க. அதுதான் நம்ம யூனிஃபார்மை கலட்டுறது. அதாவது எவ்வளவு ஹையர் ரேங்க்ல இருக்கிற போலீஸா இருந்தாலும் இனிமேட்டு நீங்க உங்க யூனிஃபார்ம்ல இருக்க கூடாது. இங்க இருக்கிற மக்கள் பெரும்பாலும் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் இனிமேட்டு நம்ம இருக்க போறோம் அப்படின்னு பழைய லுங்கியும் கிழிஞ்ச சட்டையும் போட்டுக்கிட்டு அந்த மக்களோட மக்களா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களாம். சில பேர் லாரி டிரைவராகவும் சில பேர் கிளீனராகவும் இருந்துகிட்டு இருந்தாங்க. அது போக டீ வித்து கொடுக்கறது, இந்த செருப்பு தைக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்த ஸ்பெஷல் டீம்ல இருக்கிற போலீஸுக்கு சில பேத்துக்கு ஹிந்தி தெரியாததுனால அவங்க எல்லாம் ஊம மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்ததா சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு நாளோ 2 நாளோ எல்லாம் கிடையாது, பல மாசங்களா நம்ம போலீஸ் இப்படி அதா இருந்திருக்காங்க. எவ்வளவு கொளுத்துற வெயிலா இருந்தாலும் சரி, கொற்ற மழையா இருந்தாலும் சரி, மக்களோட மக்களா தான் இருந்திருக்காங்க. சரியா அவங்களுக்கு சாப்பாடும் கிடைச்சிருக்காது, ஒழுங்கான தூக்கமும் இல்லாம ஒரு பிச்சைக்கார மாதிரி ரோட்ல ஏதாவது உருண்டு பரண்டுகிட்டு இருப்பாங்களாம். இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா இவங்க மட்டும் போலீஸ்ன்ற விஷயம் அந்த பவாரியா கேங்குக்கு தெரிஞ்சிச்சுன்னா துண்டு துண்டா வெட்டி கொன்னு போட்டுருவாங்க. அப்ப எப்படிதான் அந்த பவாரியா கேங்க பிடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி மாசக்கணக்கா மாறுவேஷத்துல இருந்துகிட்டு இருக்கும் போதுதான் சில இன்ஃபார்மருக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து சில டீடைல்ஸ் மட்டும் எங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு ஒரு சில பேரை இன்ஃபார்மராகவும் போட்டு வச்சிருக்காங்க. அப்போ அப்படியே மாதங்களும் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ராத்திரி ஐஜி ஜாங்கிட்டுக்கும் அவர் சீக்கிரட்டா வச்சுக்கிட்டு இருந்த போன்ல இருந்து ஒரு ரிங் வந்துச்சு. அதை உடனடியா எடுத்து அட்டன் பண்ணும் போது அதுல இருந்து ஒரு இன்ஃபார்மர் சொல்லிக்கிட்டு இருக்கான், சார் நீங்க கேட்ட மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு மாட்டிருக்கு. இன்னைக்கு ராத்திரி ஓமம் பவாரியாவும் அவனோட ஆட்களும் ராஜஸ்தான்ல இருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு லாரியில தப்பிச்சு போக போறாங்க. முடிஞ்சா உங்களால புடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இன்ஃபார்மர் போனை கட் பண்ணிடுறான். அப்ப காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையை விட பயங்கரமா இருக்கும்னு சொல்ற மாதிரி பல நாள் பசியில இருக்கிற நம்ம போலீஸான சிங்க குட்டிகளுக்கு அந்த ராத்திரி ஒரு வெறியாட்டமா அமைஞ்சிச்சு. இப்ப உத்தரப்பிரதேசத்தோட ஹைவேல சுத்தி கும்மிருட்டா இருந்துகிட்டு இருக்கும் போது முன்னாடி அந்த கொடூரமான பவாரியா கேங் லாரியில தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி பின்னாடி நம்ம ஐஜி ஜாங்கிட் சாரோட தலைமையில போலீஸ் டீமும் அவங்கள பின்தொடர்ந்தே போய்கிட்டு இருக்காங்க. இந்த சீன் ஹாலிவுட் படத்துல வர சேசிங் சீன் எல்லாத்துலயும் மிஞ்சினது. ஏன்னா இது ஒன்னும் படம் கிடையாது, உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம். அப்போ ஒரு கட்டத்துல அந்த பவாரியா கேங்குக்குமே தெரிஞ்சிருது நம்மள யாரோ ஒரு போலீஸ் கேங் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ உடனே போய்கிட்டு இருக்கிற லாரில இருந்து நிறுத்தி ஓடி போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. மத்த குற்றவாளிகளா இருந்தா சரண்டர் ஆயிருப்பானுங்க. அங்க இருக்கிறது பவாரியா கேங். அவனுங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு இந்நேரம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதேதான் அவங்க கிட்ட இருக்கிற நாட்டு துப்பாக்கிகளை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கிற லாரில நின்னுகிட்டே பின்னாடி வர போலீஸ சூட் பண்ணிருக்கானுங்க. அதை பார்த்துட்டு பயந்து போறதுக்கு நம்ம ஒன்னும் நார்மல் போலீஸ் கிடையாதுல்ல, தமிழ்நாடு போலீஸ் ஆச்சு. அதே மாதிரிதான் நம்ம போலீஸும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட AK-47 வச்சுக்கிட்டு இன்னைக்கு தாண்டா அவங்களோட கடைசி நாள், இதுக்கு மேல நீங்க நிம்மதியாவே தூங்க மாட்டீங்கடா அப்படின்னு லாங் ரேஞ்சில இருந்துகிட்டு ரன்னிங்லயே நம்ம போலீஸ் ஆபீசரும் அந்த லாரியை ஷூட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ பல கிலோமீட்டருக்கு அந்த ஹைவேல சேசிங்கும் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல பவாரியா கேங்கும் இவனுக்கு ஒன்னும் சாதாரணமான போலீஸா நமக்கு தெரியல அப்படின்னு சரணடைஞ்சிடுறானுங்க. அப்போ தமிழ்நாட்டுல இருந்து பல 1000 கிலோமீட்டர் தள்ளி வந்து பல மாசமா தூங்காம சாப்பிடாம மாறுவேஷத்துல அலைஞ்சு தெரிஞ்ச நம்ம போலீஸுக்கு நம்ம கஷ்டப்பட்டது ஒன்னும் வீணாகல அப்படின்னு இந்தியாவே நடுங்க வச்ச அந்த கேங்கோட மூளையான ஓமா பவாரியாவும் அவனோட முக்கிய கூட்டாளிகளான பவாரா, அசோக் பவாரியா அத்தனை பேத்தையும் ஒட்டுமொத்தமா அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வாங்கடி செல்லம் தமிழ்நாட்டுக்கு போகலாமா அப்படின்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்ப கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் போதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க, 1995 இருந்து 2005 வரை மொத்தமா 24 சம்பவங்களை பண்ணிருக்கோம். அதுல கடைசியா பண்ணது அந்த எம்எல்ஏவா அப்படின்னு அவனுங்களே வாக்குமூலம் கொடுத்திருக்கானுங்க. அப்போ அவனுங்கிட்ட இருந்து பல கோடி மதிப்புள்ளான பணத்தையும் பறிமுதல் பண்ணிருக்கானுங்க. கடைசியா சம்பவம் பண்ண எம்எல்ஏ வீட்டுல இருந்து அவரோட கண்ணையும் பறிமுதல் பண்ணிருக்கானுங்க.
இதுல ஒரு சோகமான விஷயம் என்னதுன்னா 95ல இருந்து 2005 வரை இவனுங்க பண்ண இந்த 24 கொடூரமான சம்பவத்துல 13 பேர் இறந்து போயிருக்காங்க, 63 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அப்ப இந்த ஆபரேஷன் பவாரியால முக்கிய ஹெட்டா இருக்கிற ஓமா பவாரியாக்கு தூக்கு தண்டனை கொடுத்து அவனோட கூட்டாளிகளுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்திருக்காங்க. அன்னையோட தமிழ்நாட்டு ஹைவேஸ்ல நடந்த அந்த ரத்த சரித்திரமும் முடிவுக்கு வந்துச்சு. சோ அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. இந்த ஸ்டோரியை நான் கேட்கும் போதே ஒரு பொலிட்டீஷியனுக்கு நடந்தப்போதான் ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா எதுக்காக பொது மக்களுக்கு நடக்கும் போது இவ்வளவு சுறுசுறுப்பா வேலை பார்க்காம இருந்தாங்க? ஒருவேளை அந்த 24வது சம்பவம் எம்எல்ஏ விடாம இல்லாம அதுவும் ஒரு சராசரி மனிதனோட வீடா இருந்திருந்தா அந்த கேங் 2005ல மட்டும் இல்லாம 2026 வரை கொள்ளையடிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. அதுக்குள்ள போலீஸ் பிடிச்சிருக்குமா பிடிச்சிருக்காதா கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல இதே போல ஒரு தரமான ஸ்டோரியில பார்க்கலாம். ஸோ ஹாவ் எ கிரேட் டே.